நம்ம நெஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்துக்குள்ள நாம அடியெடுத்து வைக்க போறோம். அந்த சித்திரை மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த சித்திரை மாதம் இருக்குது. சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசராசிக்கு பேச்சியாகி அங்க சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த சித்திரை மாதம். செவ்வாயின் ராசியான மேஷத்துக்கு அவர் பேச்சு ஆகிறாரு. நவகிரகங்களோட தலைவனான சூரியனும் உச்சம் அடைகிறாரு. ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலத்தை தரக்கூடியது சூரியனால மட்டும்தான் கிடைக்கும். அந்த சூரிய பகவான் எப்படி யோகங்கள்ல எல்லாத்தையும் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷத்திலையும் செவ்வாய் கும்பத்திலையும் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனத்துக்கு போறாரு. புதன் மீன ராசியில 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தியாகி 23ஆம் தேதிக்கு பிறகு மேஷத்துக்கு போறாரு. சுக்கிரன் மீன ராசியில 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷத்துக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷபத்துக்கு போறாரு. சனி கும்பராசிலையும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சித்திரை மாதம் தொடங்க இருக்குது. சிந்தனையை செயலாக்குவதில் வல்லவர்களாக விளங்கக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில், அதுவும் வாக்கியாதிபதியோடு இணைந்து செஞ்சிருக்கிறாரு. அவரோட பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகமான அமைப்பு. புதிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. உங்களுடைய செயல்பாடுகள்லையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்துட்டு வந்த தடுமாற்றம், குழப்பம் எல்லாமே நீங்கி வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரிய போகுது. செய்யும் தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றமும் உங்களுடைய திறமை கூறிய அங்கீகாரமும் கிடைக்கும். நல்லவர்களோட தொடர்பால தொழில் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. பொருளாதாரத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படாது அப்படின்னாலும் செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு பணவரவு இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும். சுபகாரியத்தில் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே விலகும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. வேலையிலெல்லாம் வேலை சுமை அப்படிங்கிறது சற்று அதிகமாக தான் இருக்கும். வேலையில் கூடுதல் கவனம் செலுத்தி பொறுப்போடு செயல்படுவதன் மூலம் ஒரு சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு லாபம் அப்படிங்கிறது உண்டு. இருந்தாலும் தொழில் ரீதியாக நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகளை உரிய நபர்களிடம் ஆலோசனை செய்த பிறகு மேற்கொண்டீங்க அப்படின்னா நல்ல பலன் அதிகம் கிடைக்கும் உங்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாத கிரகங்களை எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சனி செவ்வாயோட சேர்க்கை சித்திரை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. கும்பராசியில் சனியின் செவ்வாயோட சேர்க்கை இருக்குது. சகாயஸ்தானத்தில் பகை கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறது. அவ்வளவு நல்லதல்ல. செவ்வாய் உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதி அப்படிங்கிறதால பிள்ளைகளால் பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு குறுக்கீடு வரும். யாரையும் நம்பி எந்த முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. யாரையும் நம்பி எந்த செயலையும் செயல்படுத்தவும் கூடாது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லாரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைப்பது சற்று கடினமாக தான் இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கலையே, வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்யலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். சுபகாரிய தடைகள் எல்லாமே அகலப்போகுது. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கும் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சித்திரை மாதம் 3ஆம் தேதியே புதன் வக்கரம் அடைகிறாரு. புதன் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால கல்யாணம் சுபகாரியங்கள்ல இருந்துட்டு வந்த தடை எல்லாமே மாறப்போகுது. உழைப்புக்கு ஏற்ற பலன் இல்லையே, அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு நம்ம செல்லலாமா அப்படின்னு நினைப்பீங்க. புதிய வாய்ப்புகள் சேரும் பொழுது அதை பயன்படுத்திக்கிங்க. மாமன் மைத்துனர் வழியிலெல்லாம் உங்களுக்கு மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதனால செலவுகளும் ஏற்படலாம். மீன ராசியில செவ்வாய் சித்திரை மாதம் 9ஆம் தேதியே போறாரு. செவ்வாய் சுகஸ்தானத்துக்கு அதிபதியானவர். அவரு வீடு கட்டி குடியேறுவது, வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதே மாதிரி அதற்குண்டான முயற்சிகள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஈடுபடுவீங்க. நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். வீடு மனை சொத்து வாங்கும் முயற்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அனுகூலமான மாதம். ஒன்று நினச்சிட்டோம் அப்படின்னா அதை அடையிற வரைக்கும் நம்ம அந்த முயற்சியிலேயே இருந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய லட்சியமும் நிறைவேறும்.
அதன்படி இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஆசைகள் இருக்கக்கூடிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, இந்த பணிகள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஈடுபடுவீங்க. உடன்பிறப்புகள்லாம் உங்களுடைய குணமறிஞ்சு நடந்து கொள்ளுவாங்க. கொடுக்கல் வாங்கல்லாம் இருந்துட்டு வந்த சிக்கல்கள் தீர்ந்து பண வரவு அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கும். மேஷ ராசியில் சுக்கிரன் சித்திரை மாதம் 12ஆம் தேதி போகிறாரு. 6க்கும் 11க்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும்போது பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவங்கள்லாம் நடக்கும். குழந்தைகள் வழியில் இருந்துட்டு வந்த விரயங்கள் எல்லாமே நீங்கி நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. செல்வாக்கு மிக்க நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு உதவிகள்லாம் உண்டு. முக்கியமான காரியங்களை செய்து முடிக்க அவர்கள் உங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க. படித்து முடிச்சுட்டு இதுவரைக்கும் வேலை இல்லாமல் இருந்துட்டு வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துக்களை விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். மேஷ ராசிக்கு புதன் சித்திரை மாதம் 23ஆம் தேதி போகிறாரு. 7க்கும் 10க்கும் அதிபதியானவர் புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாமே கைகூடி வரும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இதுவரைக்கும் நீடித்துட்டு வந்த குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக மறைய போகுது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலிடத்தின் நிர்பந்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுபவஸ்தர்களோட ஆலோசனை உங்களுக்கு கை கொடுத்து உதவும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்மட்ட அதிகாரிகளால் நன்மைகள் உண்டு. கலைஞர்களுக்கெல்லாம் கௌரவ பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள்லாம் கல்வியில் முன்னேற்றம் காண்றதுக்கு கடுமையாக உழைக்கணும். மாணவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது. பெண்கள்லாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதால வேலைப்பளு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சிறிது உடல் ஆரோக்கியத்திலேயே நீங்கள் கவனத்தை செலுத்துறது நல்லது. பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கிறதால வரவும் செலவும் உங்களுக்கு சமமாக தான் இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக தீரும். உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தின் தொடக்கத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் செலவுகளும் முயற்சியில் சிறு சிறு தடைகளும் ஏற்படும். வேலை செய்யும் இடத்துல கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே மற்றவர்களிடம் உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிக்கிறதா நல்லது. அலுவலக வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூத்த அதிகாரிகள் மற்றும் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனை உங்களுக்கு அவசியம் தேவைப்படும். அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் அதை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நஷ்டம் ஏற்படுவதை தவிர்த்துக்கலாம். சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு பெயர்றாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் குரு. அவர் 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒரு சில முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. தொழில் தொடங்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையை அடையும். 6ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலை இல்லை. அதனால கேந்திராதி தோஷம் பெற்ற கிரகம் குரு அப்படிங்கிறதால மறைவிடத்துக்கு போகும்போது ஒரு சில நன்மைகளை எல்லாத்தையும் செய்வார். இருந்தாலும் குருவோட பார்வை 2, 10 ஆகிய இடங்களில் பதிவதால் அந்த இடங்களால் உங்களுக்கு நன்மைகள்லாம் நடக்கும். தனுசு ராசிக்கு 2024 குரு பயிற்சி 6ஆம் வீட்டில் மறைவு நிகழ்ச்சியாக இருக்குது. 6ஆம் வீட்டில் மறைவு பயிற்சியாக இருக்கிறதால குருவின் பார்வை குடும்பம் தொழில் முயற்சிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். பொருளாதார நிலையும் உயரும். தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதம் முழுவதும் ஆதித்ய ஹிருதயம் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெறுங்க. சனிக்கிழமையில் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் நல்ல முன்னேற்றத்தை பெற முயற்சி செய்யுங்க. அமாவாசை நாட்களில் வாயிலா ஜீவன்களுக்கு உணவளியுங்க. உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சித்திரை மாதம்.